கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் அருமையான நேரத்தில் இந்த ஜெபத்திற்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தில் உறவுப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அநேக காரியங்களை கர்த்தருக்காக இன்னும் சாட்சியை அறிவிக்கிற கிருபையை கூட நமக்கு கர்த்தர் தருவாராக. இந்த ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம ஜெபத்தை நடத்தும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தின் முதல் வசனத்திலிருந்து வேதாகம பரிசுத்த வேதாகமத்தில் கடைசி புத்தகம் வரைக்கும் தேவ மனுஷர்கள் தேவனோடு உறவாடின மகிமையான நேரங்களை நாம் பார்க்கிறோம். அந்த தேவனோடு உறவாடின அந்த மகிமையான அனுபவங்கள் எல்லாமே ஜெப நேரங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அநாதியானவர். அவரை ஒருவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது. மோசேக்கு மாத்திரம் அந்த கிருபையை மிக குறைவாக கர்த்தர் கொடுத்தார். அது மிகவும் குறைவாக, அவ்வளவுதான். அந்த அவ்வளவு மகிமை நிறைந்த தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த தேவனோடு மனிதர் உறவாட வேண்டுமானால் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவனுடைய மகிமை இழந்ததுனால அந்த கிருபை மனிதர்களை விட்டு எடுபட்டு போயிட்டு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அந்த கிருபையினால அவர் நமக்காக மரித்து உயிர்த்த அந்த மகா பெரிய இரக்கத்தினால அந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தினால நம்ம கர்த்தரத்தில் நெருங்கி சேருகிற கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதனால் நாம் கர்த்தரத்தில் ஜெபிக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சரித்திரங்களில் தேவ பிள்ளைகள் தன்னுடைய இக்கட்டான நேரங்களில் நெருக்கடியான நேரங்களில் சகாயம் அற்று போயிற்று என்று நினைக்கப்பட்ட நேரங்களில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவள் ஜெபித்ததை நாங்கள் வேதத்தில் அநேக உதாரணத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவள் ஜெபித்து தேவனிடத்தில் மகிமையான விடுதலைகளை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை அப்பியாசித்து கர்த்தரிடத்தில் மகிமையான காரியங்களை பெற்று வாழ்கிற கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபத்திற்கு முன்பாக ஜெபத்திற்கு அந்த ஆதரவாக ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட வாசித்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 124 சங்கீதம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். நமக்கு சகாயம் வேண்டும் என்ற நேரங்களில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சகாயரற்று அலைகிற நேரத்தில் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது நம்ம சகாயத்தை தேடி ஓடுகிறோம். மனிதர்கள் இன்றைக்கு சகாயத்தை தேடி பல இடங்களில் போய் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. பல மனிதர்களை நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகி கர்த்தரத்தில் வந்த ஒருவரையும் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கும் புறம்பே தள்ளாத நம்முடைய தேவனிடத்தில் தான் நம்முடைய சகாயம் இருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். அப்படியானால் நம்ம கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாம் கர்த்தரத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு சகாயத்தை ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு தர நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்டியனுடைய மோட்ச பிரயாணத்தில் நாம் அநேகர் படித்திருக்கலாம். படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். படிக்காதவர்கள் அநேகர் படிக்காமல் இருக்கலாம். அநேகருக்கு அதை தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த கிறிஸ்டியனுடைய மோட்ச பிரயாணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் தனிமைப்படுத்தப்பட்டு வெளியே விட்டு விலகும்போது அவனுக்கு ஒரு சகாயர் வந்து உதவுகிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் வழியை விட்டு விலகி குறிப்பிட்ட இடத்துல விழுந்து விட்டான். ஐயோ என்று கதறுகிறான். அப்பொழுது ஒரு சகாயர் வந்து அவனை தூக்கி விடுன்னு பார்க்கும். அவன் அலறினான். ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அலறின பொழுது அவனுக்கு ஒரு சகாயர் வந்தார். அப்போ சகாயர் என்கிற அருமையான பெயரை
அந்த மோட்ச பிரயாணம் அந்த சரித்திரத்தில் நாம் அந்த ஜான் பனியன் எழுதின அந்த புத்தகத்தை நம்ம கண்டுகொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தரத்தில் இருக்கிறது. அவர் ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உள்ளவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவர், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்று தந்திருக்கிறவர். அவர் கற்றுத்தந்த முறையிலே நாம் ஜெபிக்கும் போது அது அவர் மகிமையாக சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு நமக்கு சகாயத்தை ஏற்ற வழியிலே தருவார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம், ஒருவேளை அந்த ஜெபத்திற்கு பதில் உடனடியாக கூட சில வேளை கிடைக்கும், அல்லது சில நாட்கள் சில சூழ்நிலைகள் தாண்டி அது அவருடைய சித்தமான நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக தந்து நமக்கு சகாயராயிருந்து ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் தந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற நேரம் ஒரு மனமா, எங்கே 2 பேர் 3 பேர் ஒரு மனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தில் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று வாக்கு கொடுத்து அவர் வந்து சும்மா போகிற தேவனை எந்த இடத்திலும் தேவன் வந்து விருதாவாக சும்மா போனது சரித்திரம் இல்லை. அவர் வந்தால் அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய கிரியை அங்கே நடக்கும். ஆமேன். அது கிரியை தேவ பிள்ளைகளை அனுபவித்ததை நான் பார்க்கிறோம், இன்றைக்கு அனுபவிக்கிறார், நாமும் அனுபவித்திருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா, சோத்திரம். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். சில ஜெப குறிப்புகளை கர்த்தரிடத்தை ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஏற்றவுடைய கர்த்தர் மகிமையான பதில்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்போ நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. அந்த சகாயத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா, சோத்திரம். வரிசையாக நாம் ஜெப குறிப்புகளை சொல்லுவோம். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பாதப்படி அமர்ந்திருக்கிற நாம் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும், நம்ம எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். ஆமேன், சோத்திரம். சரி, முதலாவது ஜெப குறிப்பு. நாம் ஒவ்வொரு ஜெபத்தில் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் நாம் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ சித்தப்படி வாய்க்கப்பட வேண்டும். ஆமேன், சோத்திரம். சரி, நமக்கு தெரிந்தது தான், நாம் எடுக்கிற முயற்சிகள் தேவ சித்தப்படி இருந்தால்தான் அது வாய்க்கப்படும். நம்ம வேதத்தில் அநேக காரியங்கள் கண்டுகொள்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது அவனுக்கு அந்த நெருக்கங்களில் யுத்தத்திற்கு புறப்படும் போது கூட, அந்த கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில் கூட அவன் ஜெபித்து தான் அந்த யுத்தத்திற்கு போய் தேவனுடைய கட்டளை பெற்று தேவன் அனுகூலத்தை பெற்று யுத்தத்திற்கு போய் யுத்தத்தில் ஜெயம் எடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஜெபமும் ஒரு யுத்த களம் தான். அது கர்த்தரோடு நாம் போராடுகிற நேரம். யாக்கோபு தேவனோடு போராடினான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனோடு நாம் ஆண்டவரே எனக்கு இறங்குமையா என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அப்போ தேவ சித்தப்படி ஜெபிக்கும் போது நாம் எடுக்கிற முயற்சிகள் தேவ சித்தப்படி காணப்படும் போது அது வாய்க்கும் என்று பார்க்கிறோம். அது தேவ சித்தம்தான் என்று அதனோட சேர்ந்த ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. அது தேவ சித்தம்தான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அதற்கு அனந்த ஞானம், அது தேவ ஞானம் தான். நமக்கு தேவ ஞானத்தோடு ஜெபிக்கும் போது தான் அது தேவ சித்தம் என்று அறிய முடியும். அப்போ 2 ஜெப குறிப்பை சொல்லுகிறேன். ஒன்று, நாம் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ சித்தப்படி வாய்க்கப்பட வேண்டும். அது தேவ சித்தத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது தேவ சித்தம் தான் என்று அறிய வேண்டும். அப்போ தேவ சித்தம் என்று அறிந்து அந்த தேவ சித்தப்படி நாம் முயற்சி எடுக்கும்போது அது நிச்சயம் வாய்க்கும். ஜோமனுமா கர்த்தர் நல்லவர், சோத்திரம். அருமையான தேவனே சோத்திரம், சகலத்தை அறிந்தவரே சோத்திரம். இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை ஜெபிக்க தூண்டுகிற சர்வ அல்லவரே மை துதிக்கிறப்பா, சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் ஜெபத்தில் நடத்த முடியாது உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த முதல் ஜெப குறிப்பு உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா, சோத்திரம். நாங்கள் தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இது தேவ சித்தம்தான் என்று அறிவதற்குள்ள ஞானத்தை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுய சித்தங்கள் எந்த இடத்திலும் மேற்கொள்ளாதபடி, இந்த வாழ்க்கையை சுய சித்தங்கள் மேற்கொண்டு நாங்கள் தோல்வியுற்று நாங்கள் சோர்ந்து போகாதபடி, என் ஆண்டவரே இது தேவ சித்தம்தான் என்று அறிய கிருபை தாரும்.
தேவ சுத்தம் என்று இல்லாவிட்டால் நாங்கள் அதை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு நல்ல இருதயமும் வேண்டும். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தோடு, தேவனை மகிமைப்படுத்த நல்ல இருதயத்தோடு, இது தேவ சுத்தம்தான் என்று அறிகிற நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது நாங்கள் இந்த தேவ சுத்தப்படி நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எங்களை வாய்க்கப்படும்படியாக முடித்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உலகத்தில் நாங்கள் வாழும்போது நெருக்கடியான உலகங்களப்பா, நெருக்கடியான அந்த உலக வாழ்க்கையில் நான் பல காரியங்களுக்காக நாங்கள் அலைகிறோம், முயற்சி செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், நாங்கள் செய்ய அது வாஞ்சப்படுகிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஆபிரகாம் தேவ சித்தத்திற்காக காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஏற்ற வேளையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி இன்றைய வரைக்கும் அந்த அவன் ஆபிரகாம் தேவ சித்தம் அன்றைக்கு அறிந்து அது கீழ்ப்படிந்ததுனால அந்த சந்ததிகளை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உலகத்தில் ஜெய கம்பீரமாக ஆசீர்வதித்திருந்தார்கள். நாங்கள் கண்கூடா காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததிகளாக, விசுவாச சந்ததிகளாக கர்த்தர் வேதத்தில் எங்களை கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக வாழ ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆசை எங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் சந்ததிகளாக இல்லை, உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மனிதர்களாக நாங்கள் வாழாதபடி தேவ மனிதர்களாக வாழுகிற கிருபையை தாருங்கப்பா. தேவ மனிதர்களாக வாழ்ந்து தேவ சுத்தத்தை அறிந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இது தேவ சுத்தம்தான் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்ப்பா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதில் எங்களுடைய சுய சித்தங்களோ அல்லது சத்துருடைய கிரியைகளோ மனுஷருடைய சில காரியங்களோ எங்களை மேற்கொண்டு விடாதபடி கர்த்தாவே, இது தேவ சுத்தம்தான் என்று அறிய கிருபை தாரும். நாங்கள் எங்கள் சித்தத்தில் பிடிவாதம் அந்த இருக்காதபடி காத்துக்கொள்ளும். என்னுடைய இருதயம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை தெளிவாக அறிந்து அதன்படி நாங்கள் ஜெபிக்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ சித்தப்படியே வாய்க்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, ஒருவேளை எங்களை சுய சித்தமோ அல்லது தேவையில்லாத மனிதருடைய சித்தாந்தங்களோ அதில் வருமானால் கர்த்தரை தடுத்து போட்டு தேவ சுத்தம் நிறைவேற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சுத்தமாத்திரம் நிறைவேற ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாரும். அதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கையில் தேவ சுத்தமாத்த நடக்க கர்த்தர் கிருபை தாரும். தடைகள் மாறுவதாக, தேவ அனுகூலம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டு ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். ஆமாம், எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ சுத்தப்படியும் இது தேவ சுத்தம் தான் அறிந்தும் நாங்கள் ஜெபிக்க ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக சோத்திரம். சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இன்டர்வியூக்காக அது வேலை வாய்ப்பு நிமித்தம் இன்டர்வியூக்காக செல்லுகிறவர்களுக்கு கிருபையும் தயவும் வெளிப்பட வேண்டும். கிருபையும் தயவும் வெளிப்பட வேண்டும். வேலை என்பது அது இன்றைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. படிப்பு அதிகரித்தனால் படிப்பு ஏற்ற நாங்கள் அன்றைக்கு எங்களுடைய வாலிப பருவத்தில் அரசாங்கமே நாங்கள் எந்த ரெக்கமெண்டுக்கும் யாரையும் கூப்பிட்டு போகவில்லை. அரசாங்கமே ஒரு சின்ன லெட்டர், அது ரெஜிஸ்டர் லெட்டர்னு வராது, சாதாரண ஒரு கடிதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு கடிதம் வந்தது. பார்க்கும் பொழுது உனக்கு வேலை இந்த இடத்துல வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கடிதம் வந்தது. அவ்வளோதான். நாங்கள் போய் வேலை சேர்ந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் பல வருஷங்கள் வேலை செய்யும் பலமும் கிருபையும் தந்தார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் மிக கடினமான ஒரு காரியங்களாக இருக்கிறது. வேலையில் இருக்கிறவர்கள் கூட என்றைக்கு பிரித்து விடப்படுவார்கள் என்று கூட பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. என்றாலும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்யணும்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்டர்வியூக்கு செல்கிறவர்களுக்கு கிருபையும் தயவும் வெளிப்படும். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற யாராவது சிலர் இன்றைக்கு ஒருவேளை இன்டர்வியூ அந்த அது இன்டர்வியூக்காக நேர்முக தேர்வுக்காக யாராவது செல்வார்களானால் கர்த்தாவே, அதற்கு ஆயத்தப்படுவார்களானால் கர்த்தாவே, அவளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஜெபித்து அந்த காரியத்தை செல்ல கர்த்தர் கிருபை தாரும். அந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உம்முடைய சித்தமானால் கடந்த ஜெப குறிப்பில் ஜெபித்தது உம்முடைய சித்தமானால்
ஆண்டவரே, ஒருவேளை அது உம்மை சித்தம் இல்லாவிட்டால் அதை நாங்கள் கட்டாயம் வேண்டுமென்று கேட்க விரும்பவில்லை அப்பா. ஆண்டவரே, அது உமக்கு சித்தமானால் அந்த வேலை வாய்ப்புக்காக இந்த இன்டர்வியூக்கு செல்கிறவர்களுக்கு இந்த வேலை வாய்க்கப்பட கர்த்தர் கிருபத்தாரும் ஆண்டவரே. அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. சில நாட்கள் வேலை அல்லது சில மாதங்கள் வேலை என்று அல்ல, அதோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வேலையாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய சமூகம் செல்லும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது வாய்க்கப்படும் ஆண்டவரே. தடைகள் மாறும் அப்பா. சோத்திரம். யார் இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு செல்லும் போது யார் யார் கண்களில தயை கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு நபர் இன்டர்வியூ பண்ணலாம், அது அல்லது சில பேர் சேர்ந்திருந்து கூட இன்டர்வியூ பண்ணலாம். ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் நல்லவர் அப்பா. யார் யார் கண்களை தயை கிடைக்க வேண்டுமோ அது இன்டர்வியூவில் அவர் வெற்றி பெறும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கிருபைத்தார். கேட்கிற கேள்விகளுக்கு ஆண்டவரே அவர்கள் சரியான பதில் சொல்ல அதுக்கிட்ட ஆனந்த ஞானத்தை அந்த வேளையில் பேசுகிற நீங்கள வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த இன்டர்வியூ கர்த்தரை நம்பி போகும்போது அவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் சரியான மதிப்பெண்கள் ஆண்டவர் வெற்றி பெறுவதற்கான அந்த வேலை கிடைப்பதற்கான மதிப்பெண்கள் பெறும்படியாக அவர்கள் பதில் சொல்லும்படியாக இந்த இன்டர்வியூ அவர்கள் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடை மாறுவதாக, தேவ அனுகூலம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு செல்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தரை சோத்திரம். சோத்ராம் 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 சோத்ரம். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு, இன்றைக்காவது என்னுடைய பிரச்சனை தீராதா என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு கர்த்தரை அற்புதத்தை செய்யணும். பிரச்சனை என்பது எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் சிலருக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு மிக லகுவான பிரச்சனைகள் இருக்கும். சிலர் சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனை என்று நினைப்பார்கள். சிலர் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை லகுவாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு பயங்கரமான பிரச்சனை கூட அவர் லகுவாக மாற்றி விடுவார். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் உண்டு இல்லை, மலை போல வந்தாலும் பனியை போல மாறிவிடும். மலையை பார்த்தால் பயங்கரமாக இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக எவ்வளோ உயரமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் பனி பார்க்கறதுக்கு அது காலையில் எழும்பி செல்வர்களுக்கு, இந்த மலைநாட்டில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். நான் சில மலைநாட்டில் சுமார் 7 வருஷம் நான் வாழ்ந்தேன். அப்பொழுது காலையில் எழும்பி வெளியே பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, அப்படி அடர்ந்து இருக்கும். விடியற்கால இந்த அந்த அதிகாலை வேளையில் சூரியன் உதித்து வரும்போது, இங்கிலீஷுக்கு பேர் டான், சூரியன் உதித்து வரும் நேரம். அந்த சூரியன் உதிக்கும் நேரத்தில் அந்த எங்கும் மஞ்சின்னு சொல்லுவாங்க, அது அடர்ந்து இருக்கும். ஆனால் சில நேரங்கள், சில ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் தாண்டும் போது அது ஒன்றுமே, அது இருந்த இடமே தெரியாது, அப்படியே மாறிவிடும். அல்லேலூயா. அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை என்பது அது மலையை போல வரலாம், ஆனால் அது பார்க்கும்போது பனியை போல நிச்சயம் மாற்றிவிட தேவனால் முடியும். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு இந்த பிரச்சனை இன்றாவது இந்த பிரச்சனை தீராதா என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும். இதோட வசனம் உண்டு, சங்கீதம் 126:5 நினைக்கிறேன். ஆமேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்போ அநேக நாட்கள் நம்ம கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கலாம். ஒரு நாளாக கண்ணீர் விட்டு கொண்டிருப்போம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை தீராதா, இந்த வேதனை எனக்கு தீராதா ஆண்டவரே, இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகாதா, எத்தனை வருடங்களாக நான் இந்த வேதனையோடு நடக்கிறேன் ஆண்டவரே. அது வியாதியாகி வேதனை இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனையான சமாதானக்கேடான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் மூலமாக உள்ள நெருக்கமாக இருக்கலாம், அல்லது பல நெருக்கங்கள், பல பிரச்சனை இருக்கிறது. எத்தனையோ சொல்லி கொண்டு போனால் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சோத்திரம். சரி, எந்த பிரச்சனையானாலும் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுண்டாக வேண்டும் என்று நாம் கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். அப்படி பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு நாம் வேதத்தில் வாசித்த வசனத்தபடி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான். ஆமேன். அப்போ கண்ணீரோடு தேவனிடத்தை நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுக்கு ஒரு கம்பீரம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். நமக்கு சந்தோஷம் ஏற்படும், அது நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திட நம்பிக்கை. ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். சரி, இன்றைக்கு பிரச்சனை தீராதா என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. ஜெபம் நம்ம எல்லாரும் ஒரு மனமாக ஜெபம் பண்ணுவோம். இந்த பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, நிச்சயமாக இல்லைன்னு பிரச்சனை இல்லாத நபர் இருக்காது என்பதான் நான் நினைக்கிறேன். சோத்திரம். எல்லாருக்கும் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், பயங்கரமான கடன் தொல்லையாகிய பிரச்சனையாக இருக்கலாம். அதுபடி அதற்காக என்ன செய்வோம் அங்கலாய்க்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். சில இடத்துல கேட்கும்போது வெளியே நன்றாக நம்ம இடத்துல சந்தோஷமாக தான் பேசுவார்கள். அப்படி நெருங்கி பழகும்போது எனக்கு இவ்வளவு பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்வேன்னே தெரியல, என்றைக்கு இது மாறும் என்று எனக்கு தெரியும், இது கட்டி முடிக்க எனக்கு திராணியும் இல்லை என்று சொல்லும்போது நாம் அதை யோசிக்க வேண்டி இருக்கிறது. சரி, இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் தேவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே, கர்த்தருக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த பிரச்சனை இருந்து இன்றைக்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. ஜெபம். நன்றி ஆண்டவரே, சோத்திரம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளிலே பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை ஆண்டவரே, அல்லது வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள், அல்லது பல சூழ்நிலைகள் வழியாக கடன் செல்லும்போது ஆண்டவரே அந்த பிரச்சனையே வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இருக்கிறல்லப்பா. என் தேவனே, ஊழியஞ்சர்களுக்கு ஊழியத்தில் சில பிரச்சனை இருக்கலாம் ஆண்டவரே. எந்த பிரச்சனை இருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்காவது ஒரு முடிவு உண்டாகாதா? என்னைக்கு இந்த பிரச்சனையோடே நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று ஏக்கத்தோடு இந்த நாளில் இந்த ஜபத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த பிரச்சனை இந்த விடுதலை தரும்படியாக உங்களை ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடுதலை தாருங்கப்பா, ஒரு நல்ல விடுதலை தருவீராக. இந்த பிரச்சனை இருந்து ஒரு விடுதலை உண்டாகணும் அப்பா. இந்த நாளிலே இந்த கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள், கண்ணீரோடு இந்த ஜபத்தில் விதைக்கிறவர்கள் ஒரு கம்பீரமான விடுதலை கர்த்தர் தரும்படியா ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த பிரச்சனை இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாக முடியா ஜபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம். கண்ணீரோடு ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாள் என்ன தடை இருந்தால், ஒருவேளை அது எங்களோட குறைகள் இருக்கிறான், எங்களோட குற்றங்கள் இருக்கலாம்ப்பா. அந்த பிரச்சனைக்கு ஒருவேளை நாங்கள் செய்த சில காரியங்களே அதுக்கு காரணமாக இருக்கலாம்ப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும், நாங்கள் பேசின பேச்சுக்கள் அல்லது நாங்கள் நடந்து கொண்ட முறைகள் அதுக்கு அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துவீராக, எங்களுக்கு மன்னிப்பீராக. அது ஏதோ ஒரு நபர் மூலமாக அந்த பிரச்சனை உருவாகி கொண்டு இருக்குமானால் கர்த்தாவே, கர்த்தரோடு நபர்களோடு இடைபடும்படியா ஜெபிக்கிறப்பா. அந்த நபர்களோடு இடைபடுமப்பா. இந்த வாழ்க்கை பிரச்சனை கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் அது எல்லாவற்றுக்கும் காரணம் சத்ருவா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்ருடைய கோட்டைகள் தகர்ந்து விழும்படியா ஜெபிக்கிறப்பா. எரியோ கோட்டையை நம்முடைய பிள்ளைகள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது எரியோ கோட்டை தகர்ந்து விழுந்தது போல. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற இந்த பிரச்சனை இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தின நாங்கள் ஒருமித்து ஒரு மனமா ஜெபிக்கிறப்பா. ஆமென், சோத்திரம். கர்த்தர் விடுவிக்கிற தேவன், கர்த்தர் விடுதலை தருவீராக. நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் போராடினாலும் எரியோ கோட்டை உடைத்தது கர்த்தர் தான். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்ததனால் ஆர்ப்பரிக்க கர்த்தர் சொன்னீர், அவர்கள் கீழ்ப்படிந்து ஆர்ப்பரித்தார்கள். எரியோ கோட்டை கர்த்தர் உடைத்தீர். ஆமென், சோத்து. அதே போல அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எரியோ கோட்டை போல பிரச்சனை இருந்தால் இந்த நாளிலே ஆண்டவரே ஜெபித்து எழும்பும் போது, ஆமென், சோத்திரம், ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு நல்ல சமாதானம், ஒரு நல்ல தீர்வு, இந்த பிரச்சனை நல்ல ஒரு சமாதானமான ஒரு முடிவு உண்டாக முடியாது. ஆண்டவரே இடத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாய்க்க பண்ணி விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த பிரச்சனை தீராது என்று எதிர்பார்த்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தந்து விட்டார். விசுவாச கர்த்தரை சோத்திரனுவாம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நாம் நிலைநிற்கணும். ஜப குறிப்பை இன்னொரு காட்சி வாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் எடுக்கிற நல்ல தீர்மானத்தில் அது நல்ல தீர்மானமாக இருக்கணும், தேவனுக்கு உகந்த தீர்மானமாக இருக்கணும், வசனத்தின்படியான தீர்மானமாக இருக்கணும். ஏதோ சில காரியங்களுக்காக நம்ம மாம்ச வைராக்கியத்தின்படி தீர்மானம் எடுக்கிறத பற்றி நாம் ஜெபிக்கிறது இல்லை, அது ஜெபத்தை தேவன் கேட்கறதும் இல்லை.
வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாம் எடுக்கிற தீர்மானம் வசனத்தின்படியாக கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். அந்த தீர்மானத்தை நிலைநிற்கணும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே, நாங்கள் எடுக்கிற தீர்மானம் வசனத்துக்கு உகந்ததாக, தேவன் ஏற்றுக்கொள்கிற தீர்மானமாக, எங்கள் தீர்மானத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுற தீர்மானமாக காணப்படணும்ப்பா. அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அதில் நிலைநிறுந்து கனி கொடுக்க கர்த்தரை கிருபை தாரும். இந்த ஜெபத்தில் பங்கு பெற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்படி கிருபை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடையும் மாறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்களை நாங்கள் நிலைநிற்க, ஆண்டவர் தீர்மானத்தில் சில தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் உறுதியாக இருக்காது, தேவ திட்டமான தீர்மானமாக இருந்து அதில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். தடை மாறுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானத்தை உறுதியாக இருக்க கர்த்தர் நம்ம கிருபை தர முடியாது. சோதரனுவோம். சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோதரம். சரி, நம்ம சரீர ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு பலவிதமான சிகிச்சைகளுக்கு எல்லாருமே நாம் நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், நம்முடைய சரீரத்தில் உள்ள உபாதைகள் நிமித்தம் மருத்துவமனைக்கு செல்வோம். ஏகதேசம் 99% அப்படி தான் இருக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். சோத்திரம். சரி, எப்படியும் சிகிச்சைக்கு மருத்துவமனை செல்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகந்தருகிறது தேவன் தான், சுகம் உண்டாகணும். அப்போ பலவீனத்தை நிமித்தம் நாம் சில டெஸ்ட் பண்ணுவோம். மருத்துவமனையில் ஒரு குறிப்பு தந்திருப்பார்கள். அதை நாம் கொண்டு நம்முடைய சரீரங்களில் சில காரியங்களை வைத்து டெஸ்ட் பண்ணுவதற்காக கூட போகிறோம். அதில் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பயந்து கொண்டே போவோம், இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி. சரி, அப்படி ஒரு பிரச்சனை இல்லாதபடி நல்ல செய்திகள் கிடைக்கணும். 2 குறிப்பு. 1, மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்வர்களுக்கு கர்த்தர் இறங்கி நல்ல சுகம் கிடைக்கணும். சோத்திரம். அது உள்ளான உறுப்புகளில் உள்ள பலவீனமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தொட்டு ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், கர்த்தர் தொட்டு சுகப்படுத்த முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் நினைத்தாலே சுகம் உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ டெஸ்ட்டுகளுக்கு போகிறவர்களுக்கு நல்ல செய்திகள், எந்த பிரச்சனை இல்லாதபடி கர்த்தர் காத்தணும். இன்றைக்கு பிரயாணங்கள் பாதுகாப்பாமே ஜெபம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணங்கள், அது எந்த வாகனம் மூலமாகவோ எங்கள் கால்நடை மூலமாகவோ எங்களுடைய கடமை நிச்சய நாங்கள் பிரயாணப்படலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமையணும். ஆண்டவரே, நாங்கள் வெளியே செல்லும்போது, எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் ஆண்டவரே பாதுகாப்பாக அந்த பிரயாணம் அமையணும். ஆண்டவரே, சோத்திரம். வேனில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, பைக்கில் போகும்போது, ஆண்டவரே காரில் போகும்போது, அல்லது பெரிய வாகனங்களில் போகும்போது, ஆண்டவரே இந்த நாளிலே பாதுகாப்பற்ற உலகத்தில் இருக்கிறப்பா, அது பாதுகாப்பாக அமையும்படியாக ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமையணும்ப்பா. நாங்கள் செல்கிற பிரயாணத்தில் நம்முடைய சமூகங்களை பாதுகாக்க முடியாது நம்மிடத்தில் ஒப்புக்கிறோம். கர்த்தாவே, காத்துக்கொள்கிறார். எல்லா தடைகளும் மாறுவதாக, தேவ அனுகூலம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மிடத்தில் பாதப்படைய சில ஜெபக்குறையை பற்றி ஜெபிக்க தேவன் அந்த கிருபைக்காக சோத்திரம். ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவ அனுகூலம் உண்டாட்டு, ஏற்ற நல்ல பலன்களை தந்து பெற்று கர்த்தருடைய சந்தோஷமானவன் ஜெபிக்க என் ஆண்டவர் கிருபை தான். சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தான். எல்லாரும் தேவ சமாதானத்தோடு நிலைநிறுத்தும். துதிக்கான மகிமை மாத்திரம் இயேசு நாமத்தை கேட்டு பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் தாமே நல்ல சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார்.